கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர். நம்முடைய கவலைகளை அவருடைய சமூகத்திலே நாம் வைத்து விட வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யோசிக்கலாம், என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, சொந்த பந்தங்கள் என்னை விசாரிக்கவில்லை, உற்றார் உறவினர்கள் என்னை விசாரிக்கவில்லை, நண்பர்கள் என்னை விசாரிக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். நம்மை விசாரிக்க ஒருவர் உண்டு. அவரே மெய்யான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகளையும் எல்லா தேவைகளையும் தேவனிடத்தில் வைத்து விடுவோம். அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. சாத்திர கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.